Where do I start? This has been a journey of love for Mr. Rahman and all of us. I have to thank him for this opportunity. ப்ரொடியூசர்னா அவர் வந்து எல்லா விதத்துலேயும் என்வலப்பை புஷ் பண்ணார். ரெக்கி வந்தார், ப்ரொடக்ஷன் டிசைனரோட உட்காந்தார், காஸ்டியூம்ஸ் பார்த்தாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு கூட. ஸோ த grandeur you see is completely thanks to him. Thank you so much for this opportunity. Trilok sir? Well, there's nothing much I can say. I think Shata said everything. And I'm glad to have you as my friend. And thank you very much for all the opportunities you've given us. And God bless you. சில வார்த்தைகளை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க திலோக் சார். ரோனி மேம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டருக்கு நான் டப் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் நினைப்பேன், ரஹ்மான் அவர்களுடைய இசை கேட்கும்போது, அவருடைய பாடல்கள் கேட்கும்போது எப்போவும் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நம்ம ஒரே இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சில பேரோட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அவர் வந்து மியூசிக் சைடில் இருப்பாங்க, நாங்கள் வந்து நடிப்பு அப்படின்னு இருப்போம். ஆனால் ஒரு ஆசை இருக்கும், இவங்களோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எழுதுறதுக்காக நான் கேட்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ நல்ல பாடகர்கள் இருக்கும்போது, பாடல் ஆசிரியர்கள் இருக்கும்போது நான் எப்படி கேட்குறது அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். பட் இந்த படத்தில் எனக்கு அப்படி யாரோ வாய்ப்பு வந்தது. அது நான் உடனே வந்து நான் பேசின போது அவர் எழுதியிருக்கிறத நான் பேசும்போது அதில் இருக்கிற ஒரு ஆழம், அதில் இருக்கிற ஒரு உண்மை, அதில் இருக்கிற ஒரு வாழ்க்கையின் ஒரு வீச்சு, அதெல்லாம் படித்த உடனே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இசை கலைஞன், ஒரு இசை கவிஞனாக இந்த அவருடைய இன்னொரு பரிணாமத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து நாங்கள் நடிக்கும்போதோ இல்லை அந்த வார்த்தைகள் சொல்லும்போதோ, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற அதிர்வலைகள் தான் வந்து அதனுடைய ஒரு பாவமாக வெளியே வரும். அதுதான் வந்து இந்த ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. அது ஒரு இசை அப்படின்றது, ஒரு மியூசிக், ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாமே அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற ஒரு மகிமை. அது அந்த மாதிரியான வார்த்தைகள் எழுதியதற்கு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். முதல்ல இந்த மாதிரியான ஒரு சைட் பார்க்கவே இல்லையே, தெரியவே இல்லையே அப்படின்றது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அவருடைய அந்த எழுத்து. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒர்க் ஷாப் போயிருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறத கேட்கும்போது வந்து தன்னுடைய கிராஃப்டை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறாரு அப்படின்றது. தான் எந்த ஒரு நிலைமையில் இருக்கோம், இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் எடுத்துக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க, பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாமல் தன் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு, இல்லைன்னா அந்த கிராஃப்ட்டுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு அவர் கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து எல்லா இளைஞர்களுக்கோ இல்லை புதுசாக வர்றவங்களுக்கோ சொல்கிற நிறைய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே வந்து அவருடைய ஒரு விஷயத்தை நான் எப்போவுமே கோட் பண்ணுவேன் நிறைய இடத்துல போய் பேசும்போது, யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது. அவர் வந்து ஆஸ்கர் வாங்கிட்டு இருக்கிற அந்த மேடையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், எனக்கு வந்து 2 வழி இருந்தது, அதில் நான் சூஸ் பண்ணது அன்பின் வழி சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல நான் கோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது தனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து அதை செய்யணும் அப்படின்றதையும் இந்த ஒரு ஜேர்னியிலேருந்து எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து இங்கே தான் வந்து நான் பாடல்கள் கேட்டு, அந்த சோஃபியா பாடல் கேட்கும்போது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். இட் ஒரு லவ்னுடைய ஆந்தாலஜி ஆகிறதுக்கான எல்லாமே இருக்குது அந்த பாடலில் அப்படின்னு தோணுச்சு. இந்த நான் பார்த்துருக்கிற காட்சிகள் பார்த்த வரைக்கும் வந்து அந்த காட்சி மொழி அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு முழுவதுமாக பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். இந்த விதத்தில் உங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ டிட் அ ரியலி குட் ஜாப். அவருடைய நிறைய ஷார்ட்ஸுக்கு மேலே தான் வந்து நான் பேசியிருப்பேன். நான் பேசியிருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய கண்கள் மூலமாக அவர் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அவர் வந்து இசையை மட்டும் கற்றுக்கிட்டு வந்தார் அப்படின்னு கிடையாது. அவர் ஆஸ் அன் ஆக்டர் ஹி ரியலி டிட் அ வெரி குட் ஜாப். அது நான் பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம்.
பொதுவாக ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லா பசங்களும் சைட் அடிப்பாங்க. ஆனால் அப்போது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சும்மா வழியை மறைச்சிட்டு இருக்கும்போது சும்மா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விட்றீங்களா அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் எடிட் பண்ணுறதுக்கு வந்து கேன்யூ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லா சுச்சுவேஷனுக்குமே வந்து ரஹ்மான் சார் மியூசிக் கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்லேயே வந்து இருந்து பார்க்கும் போது அண்ட் என்னோட எல்லா இதுலேயுமே வந்து க்ளோரி டு காடுன்ற ஒரு கோட் வைப்பேன். அது வந்து எல்லா புகழும் இறைவனுக்குன்னு வந்து சார் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஐ ஃபாலோ தட். இஸ் அ பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு மீ. எனக்கு இதுக்கு மேலே வந்து அதான் எனக்கு ஐம் ஸ்பீச்லெஸ். நான் படம் பார்த்தேன், ஒரு விஷயமும் வந்து பெயிண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் த ரைட்டிங் அண்ட் த எஃபர்ட் இஸ் புட் இன் டு தட். அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம் அவர் வந்து ஒரு ஹி ஒன்ட் செட்டில் ஃபார் லெஸ். Vishwesh, I really admire the effort put in the film, and thank you so much for the opportunity, sir. And திரும்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஈஹான், யூ டன் அ வெரி குட் ஜாப் பிரதர். And hoping, waiting to watch the film in theatres with the audience. Thank you, sir. Thank you. இது ஒரு 4-5 months முன்னாடியே ஹிந்தியில் ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதில் ஒரு 4 songs ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் ப்ளேலிஸ்ட்டில் லூப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்க சாங்ஸ் இன்றைக்கி தமிழில் இன்னிலேருந்து கேட்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுவே ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. சாரோட ஃபேனாக வெளில இருந்துட்டு அப்புறம் இப்போ சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ லிமிட்ஸ் புஷ் பண்ணி லைக் ஒரு விஷயத்துலையுமே ஒரு இன்டர்நேஷ்னல் அப்பீல் இருக்கணும், ஒரு லிமிட்ஸை புஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றது தெரியும். ஆஸ் அ கம்போசராக சாரோட ஒர்க் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது ரைட்டராக சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அது டெஃபினட்டாக அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குன்ற ஒரு ஹோப் இருக்குது. அண்ட் வெரி ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபிலிம் சார். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். வாழ்த்தியதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே பேசுகிறதுக்கு வார்த்தைகள் ஒன்றுமே வரல இப்போது. I'm just very, very, very grateful for the opportunity that Rahman sir has given. Thank you so much, sir. And the trailer looks fantastic. I can't wait to go and watch the film. So, yeah, I don't know what to say. So, it's an honor again to be a part of one of your albums, and that too, your own production and your story, and that's something that all of us are awaiting. And every time sirku vandu padumbodhu it's a new experience. Every song is another experience, is another learning experience. என்ன சொல்கிறது, சார் கூட பாடும்போது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். காத்தால 4 மணிக்கும் அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இட் கெட்ஸ் பெட்டர் மோர் சம்டைம்ஸ் ஆஸ் வி கெட் க்ளோசர் டு சன்ரைஸ், அண்ட் சம்ஹவ் ஹி மேக்ஸ் அஸ் சவுண்ட் ஸோ மச் மோர் பெட்டர். அது எப்படின்னு தெரியல, பட் when I sang for my first song with sir was for Shivaji the Boss, Sahara. அப்போலேருந்து இந்த சாங் வரைக்கும் there's something different about every song that he gives, and அதில் every song that I've been able to sing for him have been gems in my career. So thank you so much, sir. As usual, I'm super grateful, sir, and every moment working with you on any project, be it a live performance or in the recording studio, it's all surreal. I still can't believe it, and I'm so grateful to be sharing this stage with literally legends. So thank you so much, sir, for believing in me. வணக்கம். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருவனாக தான் இங்கே வந்திருக்கேன். ரஹ்மான் சார் இந்த படத்தை நிறைய டேரக்டர்ஸ் போட்டு காமிச்சார். அந்த ஸ்டேஜில் எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த யூனிட்டை சேர்ந்தவன நான் வந்திருக்கேன். ஐம் நாட் அ கெஸ்ட், ஐம் அ ஹோஸ்ட். அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் மீ an opportunity to work on this film. இந்த படத்தை அவர் செதுக்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைச்சு
தயாரிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்காரு, பட் ஆக்சுவலாக செதுக்கியிருக்காரு. ஏன்னா அந்த படத்துடைய ஜேர்னி நான் கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் கட்லேருந்து அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஒரு ஷேப் எடுத்து அதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணார் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அண்ட் தட் வாஸ் இன்ஸ்பைரிங் ஆக்சுவலி. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் அ மியூசிக்கல். இட்ஸ் லைக் ஒரு சாங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம். அந்த சாங்ஸ் படத்தில் வந்து ஒரு நிறைய மீனிங் இருக்கிற ஒரு படம். அதாவது விவேக் சொன்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் த சாங் ஷுட் சேஞ்ச் somebody's லைஃப்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு அவர் எவ்வளோ யோசித்து அந்த சாங்கை பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸியாக அவர் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங் ஆல்சோ. ஸோ வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம். இட்ஸ் ஆஃப் பீட், இட்ஸ் குவர்க்கி, அட் த சேம் டைம் இதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் தி ஆக்டர்ஸ் ஆர் யூனோ actors who will go on for the next 20 years, I think. So all the best and all the best for the film, sir. Thank you. Thank you, sir. Doctor. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார், என்னையும் இவ்வளோ பெரிய மனிதர்களோட இங்கே இருக்க வச்சதுக்கு தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஹான், உங்களுக்கு என்னோடய விஷஸ். ஸோ உண்மையிலே ஹீரோ மாதிரி இருக்கார் அவர். எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஆள் நல்ல கலராக இருக்கார், கண்ணு செமையாக இருக்குது அப்படின்னு கோட்லாம் போட்டு செமையாக இருக்காரு. நான் என்ன ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன் நான், நம்மளும் ஹீரோன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. பட் என்ன பண்ணாலும் அப்படி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அவருக்கு புரியாது எப்படியும், பட் பெட்டர் லைக் உங்களுக்கு புரியாது. ஐ எம் சேயிங் லைக் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் வித் தியர் பிளேசஸ் அண்ட் எவ்ரி திங். அவ்வளோதான், மற்றபடி நத்திங். ஓகே, நான் அதான் யோசிச்சேன், நம்மளும் இப்படிலாம் அது கஷ்டம், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுன்றது. பட் இப்போ இப்படி கிடச்சிருக்கிறதே ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் ரஹ்மான் சார், உங்களுடைய பாட்டோட உங்களோட மியூசிக்கோடு தான் நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இப்போது நீங்கள் கொடுக்க போகிற அயலான் சாங்ஸோடு வளர போகிறேன்ற நம்பிக்கையோடு இப்போ இருக்கேன் நான். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரஹ்மான் சார் சின்ன வயசுலேருந்தே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு எப்போவுமே எனக்கு. அது நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு வாட்டி மியூசிக் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. இப்போ ரஹ்மான் சாரை நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கணும். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் தான் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, நான் ஒரு ஆங்கர்ன்றதுனால பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 ஹவராக ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரலாக கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. நான் யோசிச்சுட்டு ஓகே பயங்கரண்டா சிவா, இன்னைக்கு கலக்கிறோம், சார் போய் கேட்பார் இவன் யாருன்னு. அந்த லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி போய் சார்கிட்ட கேட்டேன் நான். சார் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க சார், ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் இப்போ இருக்க ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். சார் இப்படியே பார்த்துட்டு வயசு தான் அப்படின்ட்டு போயிட்டு நான் அப்படியே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சார் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸுன்றது அது அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஓகே அப்படி இருக்காங்க அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு செகண்டும் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட்டாக இருக்குது லைஃப்பில். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மிகப்பெரிய ஃபேன், ரஹ்மான் சாரோட ஃபேன். ஸோ நான் அசோசியேட் ஆகிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவோட பிளெஸிங்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் நேற்று சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் ஷூட்டில் இருந்தேன். அப்போ ஷூட்டில் இருக்கும்போது சார் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, ரஹ்மான் சார் கூப்பிட்டாங்க, ஷூட் முடிச்சு ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணாங்களா, எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாங்களா, சார் ஃபோன் பண்ணாங்களா, ஆமாம் ஃபோன் பண்ண, இங்கே பாருங்கன்னு சொல்லி உங்கள் கால்லாம் எடுத்து காமிச்சேன் சார். அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் சார், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது நிச்சயமாக ஃபஸ்ட் திங் அதில் வந்து பேஷன் தான் சார் பார்க்குறோம். ஸோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளோ சாதனை பண்ணாலும் இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம் சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதையும் யோசித்தேன். ஏண்டா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு சாரே இப்போ தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நீ வந்த வேகத்தில் நீ பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிளம்பிட்ட அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தோணுச்சு ஓகே சார் பேர் இருக்குது, பெரிய பேனர், நானும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ செக் ஏதாவது இருக்கும் சார், அட்வான்ஸ் நீங்களும் கொடுக்கலாம் சார், ரெடியாக இருக்கேன் சார். இப்படிலாம் சான்ஸ் கேட்குறியா அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க, ரஹ்மான் சார்ட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மேடை போட்டு சான்ஸ் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்றது தான். அண்ட் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம், பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் சார் எது பண்ணாலும் அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கும்.
அதுதான் இவ்வளோ நாளாக ரசிச்சுட்டே இருக்கிறது. அது இதுலேயும் இருக்குது. ஸோ April 16th இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்காக ரஹ்மான் சாரோட ஒவ்வொரு ரசிகர் மாதிரியும் நானும் காத்துட்ருக்கேன். அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ், இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் சாங்ஸ் இப்போ வரும்போது ட்ராவல் பண்ணும்போது கேட்டுட்டு வந்துட்டே இருந்தேன் சார். அண்ட் உங்களை பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கெலாம் அந்த வயசும் கிடையாது, அனுபவமும் கிடையாது சார். பட் ஒரு ரசிகனா எங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்திகிட்டே இருக்கீங்க சார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒன்ஸ் அகேன் கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் அப்படியா, சூப்பர். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். லவ் யூ சார். மேம் வித் யுவர் பர்மிஷன் மேம். சார் இல்லை மேம், லவ் யூ சொன்னேன் மேம். ஸோ இட்ஸ் ஃபைன். தேங்க்யூ மேம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்ததா சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அதாவது ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீ என்ன அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன்னா ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு நிறையா விஷயம் நம்மளுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் சொல்லி கொடுப்பாரு. வாழ்க்கையை சொல்லி கொடுப்பாரு, நல்ல பாட்டு தருவார். அவரோட பிஹேவியர் வந்து நம்மளை டேம் பண்ணும். நான் நிறைய இன்டர்வியூவோட சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆஸ்காரோட ஆகிற மியூசிக் டைரக்டர். நம்ம உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு எப்படியோ பாட்டு வேணும் அப்படி பாட்டு வேணும்னு பயங்கரமாக சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். சூர்யா சார் நான் நல்லா மியூசிக் போடுவேன் நம்புங்க அப்படிம்பாரு. அதெல்லாம் வேற லெவலுங்க. அதை வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே அது வந்து லைஃப்பில் நிறையா லெசனை அந்த ஒரு வார்த்தை வந்து நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும். சார் சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னார்ல, அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், வயசு தான் வித்தியாசம். அந்த மாதிரி என்றைக்குமே அதாவது நிறையா பேர் சொல்லுவாங்க தன்னுடைய வெற்றியை தலைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெரி பியூர் அட் ஹார்ட், என்ன சொல்கிறது, கிரேட் சோல். அதுக்கு மேலே அதனால தான் ஒரு கிரேட் ப்ராடக்ட்ஸ் அப்படி வருது. அவரோட ஒர்க் பண்ணதும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுமே வாழ்க்கையில் வந்து மிக பெரிய அற்புதமான ஒரு தருணங்கள். இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாருமே வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்தளவில் மியூசிக் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப நாள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு அவர் இன்றைக்கி வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டு சார் மூவியெல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருப்பார், வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஸ்டோரி எடிட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட அஜித் சார் கூட அந்த பைக் ரேஸு அந்த மாதிரிலாம் போகிறாரு இல்லையா, அந்த மாதிரி ரகுமான் சாருக்கு வந்து எடிட்டிங், ஸ்டோரி ரைட்டிங், அப்புறம் அது இப்போ வந்து டைரக்ஷன்லாம் கூட அப்படியே சில இதெல்லாம் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு இருப்பார். சார் எங்கிட்டோன்னா நீங்கள் ஆவிடில் எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்ரியேஷன் அவருக்கு இப்போ அந்த ஐன்ஸ்டீன்லாம் சயின்டிஸ்டாக இருக்கும்போது தனியாக போய் வயலின் வாசிச்சுட்டு வருவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனையும் ஒரு ஸ்டோரி ரைட்டிங் எடுத்து பண்ணியிருக்காரு. அமேசிங் விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அந்த ட்ரீஸ் நடுவில் ஓடுறது, அப்புறம் அந்த ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை அப்படி வந்து எட்டி அந்த பார்க்குறது, ஒரு அருமையான ஒரு நல்ல உணர்வு ஒன்று உள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆஷிக்கி 2 படத்தில் இருந்தக்கூடிய ஒரு டெண்டர்னஸ் இருந்தது. ஹீரோ ரொம்ப சூப்பராக இருக்கார் சார் சொன்ன மாதிரி. அப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு விஷயம் டவுட், அந்த தாரா சுத்தாரியாவை இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஷி லுக்ஸ் வெரி பிரிட்டி. மூவி ஹாஸ் அ வெரி நைஸ் எமோஷனல் கண்டென்ட்னு நினைக்கிறேன். சார் இல்லாட்டி 5 years லவ் பண்ணி எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டாக அவருடைய இசை வந்து உலகம் பூரா போன மாதிரி இந்த படமும் அவருடைய எழுத்தும் உலகம் பூரா போகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பார் அப்படின்னு தமிழ் கற்றுக்கிட்டோம் அவர்கள். First of all, I think thank you so much all my friends. How many superstars have come here, composers, directors, all my friends whom I love. And thank you for the support again. And press ivlo calma indu na irukkum paathathe illa. Thank you so much for COVID time la ivlo beautiful அமைச்சிருக்கீங்க. Thanks for coming. You want? எஸ் சார், நிறைய கேள்விகள் கேட்கணும், அதுதான் எங்களோட ஆசை. ஸோ இந்த படத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் ரஹ்மான் சார். இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி லைஃப் தான். லைக் இது என்னோட கதை கிடையாது,
பட் என்னோட கதை ஆக்சுவலி ஆப்போசிட். எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து என்கரேஜ் பண்ணி மியூசிக் வந்து, பட் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நடக்குது இது மாதிரி. மியூசிக் இல்லை ஆர்ட் எடுத்தோம்னா சந்தேகப்படுறாங்க, இது இந்த பையன் ஒரு படுவானா இல்லை அது மாதிரி. பட் ஒரு ஆர்டிஸ்ட் மனசில் இருக்கிற ஒரு மைண்டில் இருக்க ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ஃபேஸிங் ஃப்ரம் த ஓல்டு வேர்ல்டு அண்ட் த நியூ வேர்ல்டு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ஆர்டிஸ்டிக்காக ஐ வாண்ட் டு டூ ஃபிலிம் ஃப்ரம் ப்ரொடியூசிங் ஃப்ரம் சென்னை டு த வேர்ல்டு. அண்ட் ஸோ சென்னையிலேருந்து தமிழ் படம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃப்ரெஞ்ச் படம் பண்ணலாம், இங்கிலீஷ் படம் பண்ணலாம். அண்ட் பிகாஸ் சச் கிரேட் டேலண்ட் ஹியர். லைக் இவங்க பண்ணுறதுலாம் பார்க்கும்போது வியக்கத்தக்க கதைகள், அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஐம் a big fan of the whole community and they inspire me. Shankar sir வந்திருக்காரு. I think he's got to go. Just please come to the stage. Then he will. Thanks for coming, leaving everything and coming for me for support. Thank you. மீதி பேர்லாம் அப்படியே உட்காருங்க, போகாதீங்க. கேஎஸ் ரவிக்குமார் சார், நீங்களும் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலுடன் உங்களை வரவேற்கிறேன். சங்கர் சார். இன்னும் ஒரு வேலை பண்ணிட்டு போது விட்டுட்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து சில வார்த்தைகள், நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களோட ஊக்கம் எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ். இல்லை, பாட்டு பார்த்தேன், ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து இப்போ தவறிட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த படத்தை குறுக்கி சும்மா போட்டு காக்கும். அவங்க எது இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவாங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க, சிரிச்சுட்டு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குவாங்க, அதே மாதிரி சொல்லி. இல்லை பார்த்தா அப்படி தான் இருக்குது. லைக் இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் ரஹ்மான் பற்றி பல தடவை சொன்னது தான், லைக் ஹி ஒர்க் ஸோ ஹார்ட். நிறுத்த மாட்டார் அவர். இந்த ஃபைனல் டெலிவரி பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். லேயர் பை லேயர் கண்டினியூ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஐ விஷ் மை டியர் ஃப்ரெண்ட் ரஹ்மான் ஃபார் a huge success of this movie. Thank you so much. நன்றி சார், நன்றி. கேஎஸ் ரவிக்குமார் சார், சில வார்த்தைகள். வணக்கம். அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டு இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு இம்பேக்ட் இருந்தது. அது நான் வந்து உலகம் புகழும் ஒரு இசை கலைஞனாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன்னு அந்த சின்ன குழந்தையோட கையை மேலே வச்சு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ வரணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து நிறைய பேசியிருக்கோம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இருக்கும்போது விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்பா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் அவர் நேராக வந்து அதில் இறங்கி இப்போ கொஞ்சம் எங்கள் கஷ்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னுடைய வேலை இருக்கிறது சுகமான வேலை. பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தான் அதில் இன்னும் ஒரு நீங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தீங்க, பட் இப்போ தான் அது அமைஞ்சிருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விழாவுக்கு வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்கும் இருக்குது. 99 சாங்ஸ் வந்து 100 days போகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. ஸோ ரஹ்மான் சார், ஸோ இந்த ஜேர்னி, மியூசிக் டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், அதை பற்றி சில வார்த்தைகள். ஜேர்னி ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மியூசிக்கில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து, அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு ரிசப்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யூகேயில் வந்து பாம்பே ட்ரீம்ஸ் பண்ணேன். அது பண்ணும்போது ஆண்ட்ரூ லாய்ட் வெப்பர்ன்ற இந்த தேட்டர் கிங் ஆஃப் தேட்டர்ன்ற அவர் வந்து கேட்டார், நீ என்ன கதை வச்சுருக்கே, அதாவது இந்த அப்போ பண்ணும்போது கதை இல்லை, இன்னும் ஏதாவது கதை சொல்ல, அந்த கதை பண்ணலான்னு. எனக்கு கதை பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு கொஸ்டின் வந்து அதுலேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன், லைக் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் ஐ டுக் சம் லெசன்ஸ் இன் ஆஃப்டர் த ஆஸ்கர்ஸ் ஹாலிவுட்டில். அப்புறம் 5-6 years அப்படியே ஒர்க் ஷாப் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்டோரி வந்தது. இந்த ஸ்டோரி சொன்னப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வச்சே கேஸ் ஸ்டடி பண்ணி இதையே டெவலப் பண்ணி விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி இந்த டைரக்டர் அவர் வரல எனக்கு, அவர் டைரக்டரை போட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ்
அவர் டேரக்டர் போட்டு அப்புறம் இவர் தேடி எடுத்தோம் லைக் 750 ஆடிஷன்ஸ் பண்ணோம் அந்த இதுக்கோசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் 38 திருப்பி போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தார். ஸோ சூப்பர். ஸோ ஆல்சோ சார் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஈஹானை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் வாய் ஈஹான் அப்படின்ட்டு நிறைய பேர் மனசில் அந்த ஒரு கேள்வி இருக்குது சார். ஸோ அதற்கான ஒரு பதில். I think there are three different things. Some people act well, so well that they don't. அவங்க அப்படியே நம்மள மனசு கவர்ந்துடுறாங்க. சில பேர் வந்து பார்க்கும்போதே ஃபீல் லைக் சம்திங் இன் தெம், இந்த ஐஸில் சம்திங் வில் பி தேர். அந்த குவாலிட்டி வந்து நாங்கள் பார்த்தோம், அந்த கேரக்டரோட குவாலிட்டி, அந்த இன்னசென்ஸ், அந்த இன்னசென்ஸ்லாம் இருந்தது. ஸோ இவருக்கு அப்புறம் அவர் வந்து புதுசுனால ஒரு வருஷம் வந்து ஒரு போய் மியூசிக் கற்றுக்கணுன்னா யாருக்கு டைம் இருக்கும், அதனால் அவரோட முதல்ல சொல்லிட்டோம் போயிட்டு யூ ஹேவ் டு லேர்ன் மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ இட் லேர்ன் ஃபார் 1 year இன் கேஎம் கன்சர்வேட்டரி. அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். மணிக்கம் சார், थैंक यू सो मच रहमान सर, इவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ईहान, चेन्नई में मैं आपका हार्दिक स्वागत करती हूँ. वी वेलकम यू टू चेन्नई. முதல்ல கேட்டேன் தமிழ் பேசுறீங்களான்ட்டு. சார் நான் தமிழ் தான் சார் பேசிட்டு இருக்கேன், சும்மா வெல்கம் பண்ணேன் சார், கோச்சிக்காதீங்க சார். ஸோ தமாஷ். Thank you, sir. It's always a pleasure to be trolled by the maestro. I take that as a compliment. ईहान, how's the experience? Have you read all the Instagram comments that you've been getting? I've been following you, so I know what's happening. But tell us about this whole experience of shooting the film. How's it for you? You're a debutant. How's it? Since it's an A.R. Rahman sir's film, it requires a lot of dedication. And I was sent to Chennai. I lived here for 1 year to learn piano. And after that, I was sent to LA, where I did my theatre, because he wanted me to portray a character of a musician. So he wanted that the feel of authenticity to be there. So I had to work really hard, because since it's an A.R. Rahman sir's film, and finally it's releasing. Been a big fan of Sir since I was a boy. And it's always dreamt of working with Sir all my life. I thought someday I'll get a film and that will have Sir's music. But how little did I know that I'll have a film which is produced by Sir, written by Sir, and the music is by Sir. So I feel myself like I'm really grateful for this opportunity. So thank you, Sir, once again for this opportunity. Dreams do come true. Thank you for sharing that, ईहान. Also tell us about the way you prepped for this role, and also growing up in KM Conservatory. I know you prepped there, you learnt piano over there. Tell us more about that, ईहान. Yeah, so when I came to Chennai, I went to Sir's college. There I met a lot of musicians, And what you do is, like, when you see people, when you grow up with people, you kind of become like that. I became observant. I started observing their body languages, what they talk about. So I kind of indulged myself in this musical world. And the only conversations you would have about is chords, notes, music, this band, that band. And it kind of helped me a lot in my character, I kind of became the character living in that college, because I used to go for 1 year exactly from 10 to 8 every day to practice piano. And it helped me a lot during filming, Right, so here's wishing you phenomenal success, ईहान. Thank you so much. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம டெபியூட்டான்ட்க்கு. கொஞ்சம் அன்பு பாசம் காமிக்கலாம். வெல்கம். இந்நேரத்தில் திரு மதன் கார்கே அவர்கள், குட்டி ரேவதி அவர்கள், விவேக் அவர்கள், மாஷூக் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். உங்களுக்கு தெரிகிறதே ரொம்ப பெருமையான விஷயந்தான். உங்களோட ஃபில்மோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபில்ம் நீங்கள் ஒரு 1 சாங் அப்படின்னு போட்டாலே 99 டைம்ஸ் போய் நாங்கள் பார்த்துருவோம். நீங்கள் 99 சாங்ஸ்னோடனே
டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியல. பட் நிச்சயமாக பல தடவை இது எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ you've produced the film also, there would have been options to release it in many other ways, but then you selecting to release this film in theaters gives us all hope. இதையே நம்பி இருக்கிறவங்க, தியேட்டர்ஸை நம்பி இருக்கிறவங்க, இப்போ சினிமாவை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு மூவ் தான். ஸோ தியேட்டரில் வந்து 16th அன்னைக்கு இது பார்க்குறதுக்கு we're all very very keen. Thank you so much sir, and appreciate all your efforts and the new hero. அவரே எல்லாம் சொல்லிட்டாரு. I'll just convert and tell you sometime later, not now. But then all the best for everyone, and musicians and singers, everyone. I've just heard all the songs. எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸாக இருக்குது. லைக் ஆஸ் யூஷுவல் ரஹ்மான் சாரோட சாங்ஸ்னாலே லைக் ஹவு இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட், அது வந்து எல்லா பாட்டுலேயுமே வந்து தெரியுது. ஸோ ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட் சார். Thank you so much. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்து உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. சார் வந்து எனக்கு தமிழ் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஃபுல்லாக அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துருக்கீங்க. தேங்க்யூ. சரி, இது கூட நிறைய ஒரு 10 வருஷம் நாங்கள் ஜாம் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட சீக்கிரட்ஸ் எனக்கு தெரியும், என்னோட சீக்கிரட்ஸ் அவருக்கு தெரியும். தேங்க்யூ விக்னேஷ். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் when I was born, generally இந்த டாய்ஸ்லாம் நம்ம மியூசிக் நிறையா கேட்போம். பட் ரியல் மியூசிக் நான் கேட்க ஆரம்பிச்சது வந்து காதலன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைரிங் பாயிண்ட் ஃபார் மீ. இதுதான் மியூசிக் அப்படின்னு வந்து நம்ம காதலன் தான் வந்து நான் எவ்ரிடே வீட்டில் போட அதுக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கு தான் டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரி நிறையா காமெடிலாம் பண்ணுவேன். ஸோ that was inspiration point number 1. ரெண்டாவது, when I was in school, in the KGs and during high school, everything, we're all big variants of Rahman sir. So அந்த கேசட் வந்து ரிலீஸ் ஆகும்போது இம்மீடியட்லி அது எங்கேயாவது ஒரு ஆள் பிடிச்சி இம்மீடியட்டாக அந்த கேசட்டை வந்து வாங்குவோம். ரஹ்மான் சாருக்கு மட்டும்தான் நிறைய கேசட் தேஞ்சு போய் ரிப்பீட்டாக 2-3 வாட்டி வாங்குற மாதிரி எனக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக இங்கே நிறையா பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹேப்பன் ஒன்லி ஃபார் சார். இன் ஸ்கூல் வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ ஃபார் அ பேண்ட் கான்டெஸ்ட் வேர் சார் வாஸ் த ஜட்ஜ். ஸோ அவரை பார்க்கணுன்னு சொல்லி அந்த கான்டெஸ்ட்டில் சும்மா சேர்ந்தோம். அண்ட் வி வெண்ட் லாங் வே in there, and sir encouraged us. And he gave me and another friend of mine, Leon, who is also a musician now, he gave us a keyboard. That was another inspiring fact to take up music in a serious way. And then the world was inspired when he got on stage in Hollywood. And இன்னைக்கு வந்து இந்த 99 songs வந்து அவர் இன்னமும் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு. இன்னும் எப்படி சொல்கிறது, புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் உள்ளே போகிறான்னு சொல்லும் போது இன்ஸ்பைரிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் யங்ஸ்டர்ஸ் to keep pushing the limits. And generally அவரோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாலே நாங்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடுவோம். இதில் 15 பாட்டு 3 ஆல்பம் சேர்ந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். வி லவ் யூ and congratulations Ihan, Vishwesh, and I think all the singers and musicians in all these 15 songs. And sir has a solid team. He has an awesome family as a team. So I think a big round of applause to all the wonderful team members who sir has really mentored. Thank you sir for inspiring us. We love you and we will love you forever. I'm stealing SK's lines on. I love you more than him sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ஆரம்பிக்க தெரியல. இங்கே வந்திருக்குது வந்து ஒரே ஒரு நேம் தான், அது ரஹ்மான் சார். அவர் he called me yesterday and I was like, okay, I'll be there. Simple, because I love him and I love his music. எல்லாருக்குமே தெரியும், you know, he's a star. But as a person, you inspired me a lot and you keep inspiring. I wish the very best for the whole team. Wishing the success for this film also. Thank you. ஓகே, விக்னேஷ் சிவன் சொன்ன லைனை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் சார். நீங்கள் ஒரு சாங் பண்ணலே நாங்கள் ஒரு வருஷம் வச்சு கேட்போம். 99 சாங் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வருஷமே பத்தாது. I'm really happy to be a part of 99 songs. I had a chance to dub for Ihan.
ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஈஹான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா மியூசிஷியனாக அவருடைய எவ்வளோ ஆல்பம்ஸ் நான் கேட்டிருக்கேன், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு கதை ஆசிரியராக அவருடைய அவருடைய ஸ்டோரியை வந்து படமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழில் என்னால் குரல் கொடுக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், த ஹோல் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அப்புறம் ஈஹான் அவங்க அந்த இன்ட்ரடியூஸ் ஆகிற ஹீரோயின், அதுக்கப்புறம் த டிரெக்டர் விஸ்வேஷ். I wish best of luck and I hope it's a huge blockbuster. Thank you. Thank you. Superstar, music director superstar vandirukkaru support pandradhukku. He is a superstar. He's a superstar. Amazing to see the next generation, and I learn from them. Yeah, I think your energy actually inspires me. I think when you get older, you will learn from the younger generation. And thank you, Srinavi, for all the stuff. I want to thank my family and my whole team. Amin actually said, நான் வந்து எதுக்கு தொந்தரவு பண்ண கொரோனா இருக்குப்பா அப்படின்னா, Daddy, call everybody. Call Rajinikanth, call Vijay. It's like, சும்மா ராணி. So he made me call, and I think he's done a great job. I think he'll be a better PR person than me. Amin, come to the stage.